ஃப்ரூட்ஸ் தான் வந்து ஸ்நாக்ஸாக கொண்டு வரணும்னு சொல்லிடுறாங்க. ம். சில ஸ்கூல்ஸ் இன்னும் வந்து கடலை உருண்டெல்லாம் அவங்களே ப்ரொவைடும் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். ஆனால் நம்ம வீட்டில் என்ன நம்ம எஜுகேட் பண்ணுறோம்? ஓகே, குழந்தை ஆசைப்படுது சிப்ஸா, ஓகே வாங்குங்க 2 சிப்ஸு, சிப்ஸ் பேக்கெட்ஸு, பொட்டேட்டோ சிப்ஸு இது மாதிரி கொடுக்கறதுனால இதெல்லாம் தாண்டி அந்த குழந்தை என்ன பண்ணும்? மஞ்ச் பண்ணும்போது போர் அடிக்கும் இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிவி, ஆட்டோமேட்டிக்காக கார்ட்டூன்ஸ். ஏன்னா பேரண்ட்ஸ் ஆர் பிஸி. பேரண்ட்ஸ்க்கு வந்து டைம் இல்லை, ஒர்க் ப்ரெஷரு. 2 பேரும் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதுங்கிறது தான் இது. மத்தியில் இந்த குழந்தை வந்து நார்மலாக ஒரு குழந்தையா இருந்ததுன்னா ஒரு விஷயம் வேணும்னா கேட்கும், இல்லை அழும். இதில் வேற ஏன் கத்துற அப்படின்னு சொல்லி சைலன்ஸ் அங்கேயே பழக்கி விட்டுறோம். ஸோ இயல்பாக பேசுகிற குழந்தைகள் நம்மக்கிட்ட கம்யூனிகேஷனை அங்கேயே வந்து ஓகே நம்ம இப்போ பேசக்கூடாது, அம்மா வேலையாக இருக்காங்க, அப்பா வேலையாக இருக்காங்க, அவங்களே அவங்களுக்கு பவுண்ட்ரி அண்ட் ஃபென்சிங் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க.